வணக்கம் நண்பர்களே. தூரம் ஒரு மலை தெரியுது இல்லையா? அந்த மலைக்கு மேல ஒரு அழகிய சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துக்கு தான் இந்த வீடியோல போக போறோம். இந்த சிவாலயத்தோட இந்த மலை அடிவாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயருக்கான புடைப்பு சிற்பம் இருக்கு. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டர் வெர்ஷன் தாங்க. இதோட லாங்கர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. அது 22 நிமிஷம் வரும். இந்த வீடியோ எனக்கு பத்தாவது டீட்டெயில்டாக பார்க்கணும், அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். வழக்கமா சிவாலயங்களை வந்து ஆஞ்சநேயர் சிலை இருக்காது. ஆனா இந்த கோயில்ல சிவாலயத்தோட மலை அடிவாரத்துல இந்த ஆஞ்சநேயர் புடைப்பு சிற்பம் பிரம்மாண்டமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கடுத்து மலையேறி போனோம்னா இங்க கற்றளி 2 இருக்கு, அதை பார்க்க முடியுது. சிவாலய கற்றளி. இது வந்து கோயிலோட கிழக்கு திசை மலை மேல இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பாறை சரிவு பாருங்க, எந்த அளவுக்கு வந்து பாறை சரிவு இருக்கு. சுத்தி வந்து எந்த அளவுக்கு பச்சை பசையில இயற்கை காட்சிகள் இருக்குன்னு பார்க்க முடியுது. பாறையிலும் தவறி விழுந்தா போக வேண்டியதுதான். நம்ம படியேறும் பொழுது அப்படியே லெப்ட் சைட்ல இந்த பாறை சரிவுல இறங்கணும்னா ஒரு 6 வரி கல்வெட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கல்வெட்டு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கா இல்லையா, என்ன படி எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற விவரங்கள் இல்லை. சேலம் மாவட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்வெட்டு குறித்த ஆவணங்கள் எதுவுமே இல்லை. நல்ல தெளிவான கல்வெட்டாக இருக்கு. யாராவது படி எடுக்கக்கூடியவங்க படி எடுத்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம். இல்லை ஒரு வேலை ரெக்கார்டு கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு என்ன சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, அது வந்து சேலம் மாவட்டம் தொப்பூர்ல இருந்து மேச்சேரி போற வழியில கோவில் வெள்ளார் அப்படின்ற ஊர்ல மல்லிகார்ஜுனர் மலை அப்படின்னு சொல்லப்படும். கிழக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் மலைன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து கிழக்கு பகுதியில் மலை மேல இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க வந்து ஆஃப் ரோட்லயும் வரலாம் 2 வீலர்ல, அல்லது வந்து படிக்கட்டு இருக்கு, பழைய படிக்கட்டு வழியாகவும் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். கண்டிப்பா பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவாலயம் இது. ஏன்னா இங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், மக்கள் நடமாட்டம் கிடையாது. நம்ம எவ்வளவு நேரம்னா இறைவனோட அடியில உட்காந்து நம்ம இறைவனை வேண்டிக்கலாம், மனமுருக வேண்டலாம். அதற்கான எப்படி சொல்றேன்னா பர்சனலா வந்து இங்க நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். இறைவனிடம் வந்து நம்ம ஏதாவது மனக்குறைகள் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்ச இடம். மனக்கவலைகள் இருக்கும் பொழுது நான் செல்லக்கூடிய கோயில்னா அது இந்த சிவாலயம் தான். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து தெற்கு பார்த்த கற்றளி. இந்த கற்றளியில வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு சன்னதியும் பார்வதி அம்மையருக்கு ஒரு சன்னதியுமா இருக்கு. இது இல்லாமல் மேற்கு பார்த்த ஒரு மற்றொரு கற்றளி இருக்கு, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு. இப்போ வந்து இந்த கோயில வந்து கும்பாபிஷேக வேலைகளுக்காக நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த எடுத்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கற்கள் அங்கே இருக்கிறது, எம்சாண்ட் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. சுத்தி உள்ள பகுதியை பத்தி தெரியும், எவ்வளவு பச்சை பசேல்னு எவ்வளவு அழகா இருக்கு, ரம்மியமா இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடு டேம் தண்ணீர் அப்பா இருந்ததுன்னா அந்த தொப்பையாறு டேம் சொல்லுவாங்க, தொப்பையாறு அணைன்னு ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து தனி எதிர்த்து நிற்கும். அந்த இடம் வந்து இங்கிருந்து பார்க்கும்போது கிளியரா தெரியும். வேற சுத்தி பார்க்கும்போது எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். மேலே தண்ணி வசதி உட்பட எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதாவது போகும்போது தண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து போகணும் அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி இந்த விலங்குகளால் வர தொல்லைக்கு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்கு. பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு அதிகமாக போகிறதில்ல. வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பூஜை நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சிவனுக்கு உகந்த நாட்கள்லையும் பூஜைகள் நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கோயில் எப்பவுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும். கோயில் பூட்டிலாம் இருக்காது, எப்பவுமே கோயில் ஓப்பன்ல தான் இருக்கும். அதில் எப்போ போனாலும் நீங்க கடவுளை வழிபடலாம். இப்போ வந்து இந்த மேற்கு பார்த்த கற்றளி, இதுல வந்து இப்போ கும்பாபிஷேக வேலைகள் நடக்கிறதுனால சிவனை வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு பெட்டியில வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா மேலே வந்து இப்போ சிமெண்ட் பூசிட்டு அதுக்கு மேலே வந்து கோபுரங்களில் பெற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து சிவன் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது நான் போனப்ப பெட்டிக்குள்ள சிவன் இருக்காரு.
இல்லாட்டி பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ அந்த கருவறைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளேயே எடுத்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வந்து கருவறைக்கு மேலே எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தோம்னா கிழக்கு பார்த்த மாதிரி வழக்கமாக கோயில்களில் வந்து கிழக்கு மேற்கு பார்த்த மாதிரி நந்தி இருப்பார், கிழக்கு பார்த்த மாதிரி இறைவன் இருப்பார். இங்கே நந்தி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காரு, இறைவன் மேற்கு பார்த்த மாதிரி இருக்காரு. பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு, கல்லாலான பெரிய அகல் விளக்கு இருக்கு அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு. இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டும் பொழுது இதற்கான மன்னன் யாராவது இருப்பார் இல்லையா, அவருடைய சிலையுமே பார்க்க முடியுது. அப்படியே கோவில் அந்த சுவர் இருக்கு இல்லையா, கற்றளியில் உள்ள சுற்றி உள்ள இது அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ஒரு நுணுக்கமாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. கால வெள்ளத்தால் நிறைய டேமேஜஸ் ஆகிருக்கு. சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் எவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. ஸ்கேல் வச்சு பண்ண மாதிரி ஒரு நேர்கோடுகளை எப்படி அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுறதுனால பாருங்கள் சுற்றி வந்து வேலைகள் செய்யறதுனால பாருங்கள் மரக்கட்டைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஒரு நிறைவாக எடுக்க முடியல. இப்போ ரெண்டாவது கோயில் பார்க்குறோம். இதில் பாருங்கள் உள்ள ஒரு சிவன் இருக்கார், பக்கத்துலேயே ஒன்று புதுசாக அவங்க வச்சுருக்காங்க நினைக்கிறேன். வந்து ரெண்டாவது கட்டளி, தெற்கு பார்த்த கட்டளி. இதில் வந்து சிவன் தனி சன்னதி, பார்வதி அம்மையருக்கு சனி சன்னதி இருக்குது. இப்போ சிவன் சன்னதியை பார்த்துருக்கோம். அதுலேயே பாருங்கள் மேலே வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செதுக்கியிருக்காங்க, பிள்ளையார்லாம் செதுக்கியிருக்காங்க. அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழிலாம் செதுக்கியிருப்பாங்க. அதில் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக, நான் அதை லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். இந்த கிழக்கு சைடு பாருங்களேன் எந்த அளவுக்கு பச்சை பசேல் இருக்கு. 4 திசைகளிலே வந்து பச்சை பசேல் தான் இருக்கும். பாருங்க யாழி எங்க இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிலை ஒன்று இருக்கும், சிற்பம் ஒன்று. அந்த கூர்மு வளைஞ்சு வளைஞ்சு பாருங்க, கூர்முனைகளை அவ்வளோ அருமையாக பண்ணி செதுக்கியிருக்காங்கண்ணா. நிறைய பேருக்கு ஒரு கோயில் இங்கே இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கேயும் வந்து ஒரு சிற்பம் இருக்கு. அதாவது விலங்குகள் வந்து கடவுளை இறைவனை வழிபடுவது போல ஒரு சிற்பம் அமைச்சு செதுக்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மையாருக்கான சன்னதி. இதில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சிம்பிளாக இருக்கு. இதில் மேலே எதுவும் வந்து வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள் வேறு எதுவும் இல்லை. அதாவது தெய்வத்தோட சிலை மட்டும் தான் வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த கோயில்வேலர் கோயிலில் உள்ள சிவன் சிவாலயத்தோட வீடியோ இதுதான். இதுக்கு வந்து செமையான ஆஃப் ரோட், உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் பயணம் செய்யறது ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்காங்க. அற்புதமான ஆஃப் ரோட் பயணமும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் ட்ரெக்கிங்கில் ஆர்வம் இருந்தாலும் நடந்துமே படிக்கட்டு வழியாவோ அல்லது ட்ரெக்கிங் போகிற வழியாக ஆஃப் ரோட் வழியாக போகிற வழியிலையும் நடந்து கூட நீங்கள் போகலாம். ஒரு 5 நிமிடம், அதாவது வண்டியில் நல்லா ஓட்ட தெரியும்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் வந்து டைம் எடுக்கும் கீழே இருந்து இந்த கோயில் மேலே போகிறதுக்கு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மோசமாக தான். மற்றொரு தகடு நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.